அக்டோபர் 16. ஸோ அக்டோபர் 16 பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுட் டே. சாப்பாடுக்காகவே இந்த நாள் வந்து வச்சிருக்காங்க. ஸோ சாப்பாடை தயார் பண்ணக்கூடிய விவசாயிகளுக்கு மரியாதை செலுத்துற விதமாகவும், நீங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடை வந்து நல்லா ஆரோக்கியமான, சத்தான சாப்பாடு தேர்ந்தெடுத்து சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காகவும் தான் இந்த வேர்ல்டு ஃபுட் டே வந்து இருக்குது. ஆமா, இந்த நாள் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு அனஸ்தீசியா டேங்கிறாங்க. ஸோ அனஸ்தீசியா அப்படிங்கிறது மெடிக்கல் உலகத்தில் ஒரு முக்கியமான ஒரு மருந்தாக வந்து அனஸ்தீசியா மருந்து வந்து சொல்லுவாங்க. அனஸ்தீசியா மருந்து போட்டு தான் ஆப்ரேஷன் எல்லாமே பண்ணுவாங்க. 1846ல் ஃபர்ஸ்ட் அனஸ்தீசியா போட்டு தான் வந்து ஆப்ரேஷன் வந்து பண்ணாங்க. வலி தெரியாமல் இருக்க வந்து அனஸ்தீசியா யூஸ் பண்ணுவாங்க. மயக்க மருந்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த அனஸ்தீசியா வந்து இந்த அன்னைக்கு தான் வந்து 1846 வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணாங்களா. ஸோ அதை அப்ரிஷியேட் பண்ணுற விதமாக தான் வந்து இந்த நாள் வந்து இருக்குது. அதுமாதிரி இந்த நாள் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டிக்ஷனரி டே. ஸோ டிக்ஷனரி மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயத்தை வந்து ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறதாகட்டும், டிரான்ஸ்லேட் வேற ஒரு லாங்குவேஜுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறதாகட்டும், இது எல்லாமே டிக்ஷனரி வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. நோஹா வெப்ஸ்டர் அப்படிங்கிற ஒருத்தர் தான் ஃபர்ஸ்ட் டிக்ஷனரி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து டிசைன் பண்ணாரா. அவரோட பர்த்டே செலிப்ரேட் பண்ண விதமாக தான் வந்து இந்த நாள் வந்து இருக்குது. ஆமாம், இந்த நாள் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஸ்பைன் டே. உங்களோட ஸ்பைனை வந்து ஆரோக்கியமாக பார்த்துக்கணும். உங்களோட முதுகெலும்பாகட்டும், முதுகு சம்மந்தப்பட்ட அந்த ஸ்பைன் ரிலேட்டட் பார்ட்ஸை வந்து நீங்கள் பாதுகாப்பாக ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காகவே இந்த நாள் வந்து இருக்குது. இது போக அக்டோபர் 16 வேற ஏதாவது டே தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளாக இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாளாக இருந்தால் உங்களுக்கு என்னோட இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ.